一脚踢开，要怎么登场才吃牌？时间太快，不想等待，不能重来。我原地觉醒，才明白，要怎么拥有最痛快？一生所爱，一生期待，一世青睐。为爱寻求穿越入海，只缺个炽烈在燃烧的舞台，不怕跌入危险地带，指引你的爱随心无处不在。自成一派，任谁安排，为民主宰。நிறுத்துங்க. வாவோட நெருப்ப கொடுத்துருங்க. நீ என்ன பண்றன்னு தெரிஞ்சுட்டு தான் பண்றியா? ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? நான் என்ன தப்பு பண்ண? இது ஏன் தப்பு இல்ல. வாவாவை திருப்பி கொண்டு வர நினைச்சேன். இது ஏன் தப்பு கிடையாது. இது உங்களோட தப்பு தான். இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். வாவா திரும்ப வரணும். ஏன் சுயநலமா இருக்கீங்க? ஏன் எனக்கு உதவி பண்ண மாட்டீங்க? இப்ப உங்களாலதான் வாவா திரும்ப வர மாட்டா. உங்களை சுத்தமா பிடிக்கல. சொல்றத கேளு. எதுக்கு இப்படி? நான் இப்போ சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கேன். 60 வருஷத்தை கடந்து நான் வந்திருக்கேன். நான் ஜெயிச்சிட்டேன். நீ எதுக்கு இங்க வந்த? நானா? மானுக்கு புலிதானே காத்துக்கிட்டு இருக்கோம். இல்ல இல்ல, கண்டிப்பா மீன் என்னோட வலையில மாட்டியே தீரும். சாங்வென்டியன், புத்திசாலித்தனமா பண்றேன்னு எல்லா தப்பையும் செய்யற. ஆனா இப்படி நடக்கும் நீ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. 60 வருஷத்தை கடந்து போறதுதான் சான்வென்டியனோட பெரிய லட்சியமா இருக்கு. மந்திரக்கல்லையும் பஞ்சபூத பட்டாம்பூச்சியும் பயன்படுத்தி நான் காலக்கதவை திறக்கிறேன். அந்த காலக்கதவை வச்சு அவனை வேற எங்கேயாவது அனுப்பிடுறேன். அந்த நேரத்துல மன்னிச்சிருங்க. அந்த நேரத்துல அவன் எங்க போறானோ அங்க போய் நான் அவனுக்காக காத்திருக்கேன். அதுக்கப்புறம் அவனுக்கு நான் ஆச்சரியத்தை கொடுக்கறேன். சரியா? ஆமா, ஆனா நீங்க கொஞ்சம் மந்திரத்தை பயன்படுத்தணும். 60 வருஷத்தை கடந்து அவன் வந்துட்டான்னு அவன் முதல்ல நம்பணும். அத நீங்க செஞ்சா போதும். நான் செஞ்ச மாயத்துல நீ சரியா ஏமாந்துட்ட என்ன சான்வென்டியன். எங்க பாரு, நீ மூளை இல்லாதவன்னு நிரூபிச்சிட்ட. இல்ல, அப்படி நடக்க வாய்ப்பில்லை. அவ போய் சொல்லிருக்க மாட்டா. சாங்வென்டியன், இதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் என்னோட பழிய நிரந்தரமா தீர்த்துக்க போறேன்.
ஆ, உனக்கு உயிர் கொடுக்கணும் எப்படி வந்துருவேன்? நீ ஆசைப்பட்டது அடுத்த பிறவியில் உனக்கு கிடைக்கும் நான் நம்புறேன். என்ன நீ? உன்னை நான் நல்ல மந்திரக்கல்லுன்னு நினைச்சேன். இங்க பனி உருகிக்கிட்டே தான் இருக்கு. ஆனாலும் தலைவர் ஏன் உறைஞ்சு போயிருக்காரு? என் தற்காப்பு கலைய வச்சுதான் பனியை உருக வச்சேன். ஆனா இப்போதைக்கு அவரால் வெளியே வர முடியாது. ஆனா யூயிங்னாக்கு மாயக்குரல் கேட்டுச்சுன்னு சொன்னா. மந்திரக்கல்ல பத்தி மாயக்குரல் தான் அவளுக்கே சொல்லுச்சுன்னு என்கிட்ட சொன்னா. அதனால கண்டிப்பா தலைவர் சாங்மே சீக்கிரமே இங்க இருந்து வெளியே வந்துருவாரு. தியானி, நான் சொன்னேன்னு சொல்லு. இன்னையில இருந்து இந்த இடத்துக்கு பாதுகாப்பு கொடு. தலைவர் வெளியில வர வரைக்கும் அவருக்கு பாதுகாப்பு தேவை. சரி. யூயிங் நான் இப்ப என்ன பண்ண போறான்னு தெரியல. அதான் கவலையா இருக்கு. நான் மலைக்கு போய் பாக்குறேன். பூச்சி தலைவன் ஒரு அந்து பூச்சியை கொடுத்திருக்காரு. இங்க ஏதாவது தகவல் தெரிஞ்சதுன்னா அந்து பூச்சி வழியா உங்களுக்கு தகவல் அனுப்புறேன். இப்போ என்ன ஆனாலும் சூஷனோட தலைவர் வெளியே வந்து நம்மளை காப்பாத்தி ஆகணும். என்னாச்சு? யூயிங்னா, அந்த மந்திரக்கல்லை அழிச்சது நான் தானு தெரியும்ல. அந்த மந்திரக்கல்ல அழிச்சது நீ ஒண்ணும் கிடையாத. நீ நான் கொண்டு வந்த 60 வருஷ பழமையான கல்ல தான் அழிச்ச. ஆனா இது இந்த உலகத்தோடது. எனக்கு அது நல்லாவே தெரியும். நானே இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அப்போ உண்மையாவே நான் கொஞ்ச நாள் வாழ்றதுக்கு நீ உன்னோட வாழ்க்கையை கொடுத்துட்டியா? ஏன் இப்படி செஞ்ச? ம். யூயிங்னா, எனக்காக நிறைய செஞ்சுட்ட. ஆனா நான் உன்னை அன்னைக்கு கொல்ல முயற்சி செஞ்சேன். நீ ரொம்ப நல்லவ யூயிங்னா. இங்க பாரு, நான் உனக்காக எதுவா இருந்தாலும் கண்டிப்பா செய்வேன். யூயிங்னா, என்னாச்சு? அந்த மந்திரக்கல் இங்கதான் வந்துச்சு. ஆமா, அது உண்மைதான். மந்திரக்கல் ஒரு வழியா வந்துருச்சு. ஆனா ஜாங்மென்டியன் தான் புவாலி மக்களை கொன்னுட்டான். அவங்க யாரையுமே காப்பாத்த முடியல. எனக்கு தெரியல இன்னும் இந்த மந்திரக்கல்னால எத்தனை பேர் அவங்க உயிரை இழக்க போறாங்க. இந்த மந்திரக்கல்லுக்காக மாமா ஜியோங் அநியாயமா உயிர் இழந்துட்டாரு. அந்த மந்திரக்கல்லுக்காக தான் ஆத்துவும் துரோகம் பண்ணிட்டான்.
அந்த மந்திர கல்லால அப்பாவி மக்களோட உயிரை ஜாங் வெண்டியன் எடுத்துட்டான். ஹுவாலி மக்கள் வாழ்க்கை முழுக்க அவங்களோட கஷ்டத்தை போக்க நினைச்சாங்க. ஆனா இப்படி காரணமே இல்லாம இறந்து போயிட்டாங்க. நிறைய அழிவுகளை இந்த மந்திரக்கல் உருவாக்கிக்கிட்டு இருக்கு. அப்புறம் எதுக்காக இது தேடி எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க? எனக்கு எல்லாருக்கும் பேராசைங்கிறது ரொம்ப அதிகம். காலத்தை கடந்து போக முடியும்னா அதுக்கு யார் தான் ஆசைப்பட மாட்டாங்க. பேராசையால தான் இந்த அழிவு ஏற்பட்டிருக்கு. அந்த மந்திரக்கல்லை விட்டு நாம ஒதுங்கி இருந்தாலும் நம்மளுடைய ஆசைகள் நிச்சயமா நம்மளை விடாது. நாம போலாம். அந்த மந்திர கல்லுகிட்டே நம்ம திரும்பி போலாம். அப்படின்னா மந்திரக்கல் இன்னும் அழியாம அவகிட்டதான் இருக்குன்னு சொல்றியா? அத நானே பார்த்தேன். மந்திரக்கல் திரும்ப வந்துச்சு. அது யுங்னா தான் கட்டுப்படுத்துறா. யுங்னா விரிச்ச வலையில ஜாங் வெண்டியனும் விழுந்துட்டான். அதுதான் உண்மை. யுயிங்னா, உன்னை அழிக்க நான் வரேன். மந்திரக்கல் இருக்கிற வரைக்கும் நீயும் இருப்ப. இந்த உலகத்துல அமைதியே இருக்காது. யுயிங்ஷி செய்ய முடியாத விஷயத்த, சூஷனால கூட செய்ய முடியாத விஷயத்த நான் செஞ்சு காட்டுறேன். அந்த மந்திரக்கல்ல அழிச்சு உன்னை கொல்றேன். விபு, பஞ்சபூத பட்டாம்பூச்சிய இங்க கொண்டு வரப்போ வினோதமா ஏதாவது பாத்தியா? அந்த இடத்துல ஜாங் வெண்டியன் மந்திரக்கல்லை பயன்படுத்தி ஹுவாலி மக்களை கொன்னுட்டான். எல்லா ஹுவாலி மக்களையும் இப்ப புதைச்சிட்டாங்க. மந்திர நீர்ல ஒரு மாற்றம் தெரிஞ்சது. அது தவிர வேற எதுவும் தெரியல. ஆனா மந்திர நீருடைய மாற்றத்துக்கு அவங்க இறப்பு காரணமா? அதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜான் வெண்டியன் ஒரு முறை சொல்லியிருக்கான், பஞ்சபூத பட்டாம்பூச்சியோட சக்தி உருவாக்க மட்டும்தான். அதுக்கு மாற்றமா நம்ம அத ஒரு அழிவுக்கு பயன்படுத்தினா அது மோசமான விஷயங்களை செஞ்சிடும். அப்ப மந்திரக்கல்ல பஞ்சபூத பட்டாம்பூச்சி பாத்துக்கோமே, அது நமக்கு நல்ல விஷயம் தானே. அப்ப பஞ்சபூத பட்டாம்பூச்சியை வச்சு அந்த கல்லை அழிச்சிடலாமே. இந்த 4 பட்டாம்பூச்சியுமே நான் உன்கிட்ட கொடுக்கறேன். இத வச்சு என்ன செய்யணும்னு உனக்கு தெரியும். பஞ்சபூத பட்டாம்பூச்சி அவங்கள பலசாலியாக்கும். நீங்க சொன்ன மாதிரியே செய்றேன். யுயிங்னா, உன்கிட்ட மந்திரக்கல் இருந்தாலும் பரவாயில்ல. புதைக்க கூட ஒரு உடல் இல்லாத மாதிரி உன்னை அழிச்சு காட்டுறேன். எவ்வளவு நேரம் காத்திருக்கிறது? கொஞ்சம் சீக்கிரமா வாங்க, போலாம். பாபா குளிக்க போலாம். வேலையை வா, பார்க்கணும்ல. சீக்கிரமா. வா, 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 சீக்கிரம் வா. கூட்டிட்டு போ.
சந்தோஷம். நன்றி தலைவி. சூஷனுக்கு ஒரே வழியான அந்த மேம்பாலத்தை நானே என் சக்திய வச்சுதான் அழிச்சேன். இப்ப சூஷனுக்கு நம்மள தாக்குறதுக்கான வாய்ப்பே இல்ல. அவங்க என்ன செய்யறாங்கன்னு நாமளும் பொறுத்திருந்து பாத்திரலாம். என்னோட உத்தரவை நீ அனுப்பிடு. நாளைக்கு சூஷனை தாக்க போறோம். சரி. நேரத்தை வீணடிக்காதீங்க. ஷீலிங் யூன் பஞ்சபூத பட்டாம்பூச்சியை தீய செயலுக்காக பயன்படுத்துறா. மலைக்கு போற ஒரே வழியும் இப்போ அடைஞ்சிருச்சு. இந்த வழி திறக்காது. பாலமும் உடைஞ்சிருச்சு. கேங்ஸு சூஷனை ஒரு தீவு மாதிரி அடைச்சிட்டாங்க. நம்மள அழிக்கிறதுக்கு ஷீலிங் வின் ரொம்ப கோபத்தோட காத்துட்டு இருக்கான்னு தெரியுது. இல்ல, ஷீலிங் யூனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவ காத்துக்கிட்டு இருக்க மாட்டா. எனக்கு தெரிஞ்ச இன்னைக்கு அவ சூஷன் கூட போர் அறிவிச்சிருப்பா. அப்ப கண்டிப்பா அவ சூஷனை நாளைக்கு தாக்குவா. ஆனா ஷீலிங் வின் சூஷனை தாக்குறதுக்கு எதுக்கு வழி அடைச்சு வச்சிருக்கா? கேங்ஸுவை தாக்குறதுக்கு வேற வழியே இல்லையா என்ன? ஷீலிங் வின் கிட்ட பஞ்சபூத பட்டாம்பூச்சி இருக்கிற வரைக்கும் அவளை தோக்கடிக்க முடியாது. என்னோட பயமே, என்னதான் சூஷன் வீரர்கள் ரத்தம் சிந்தி இதுல ஜெயிச்சாலும் இந்த உலகத்தோட அழிவை தடுக்க முடியாது. ஒருவேளை நாம ஜெயிக்கிறதுக்கான ஒரே வழி அந்த மந்திரக்கல் தானா? யூயிங்னா, நீ வந்துட்டியா? இங்க பாரு, அந்த மந்திரக்கல் அங்கேயே தான் இருக்கு. அது என்ன தொடவே விடல. அந்த விஷயம் ஏனே எனக்கு புரிய மாட்டேங்குது. நீ மட்டும் வரல, என் கண்ணே போயிருக்கும். தொட முடியலையா? ஆமா, நானே பாக்குறேன். யூயிங்னா, ஜாக்கிரதையா இரு. ஓ யூயிங்னா, இந்த கல்லை ஏன் நீ பத்திரமா பாத்துக்கிற நான் தெரிஞ்சுக்கலாமா? இந்த மந்திரக்கல் யூயிங்னாவை தான் தலைவியை தேர்ந்தெடுத்திருக்க. இது எல்லாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. நினைவு கல்லா? ஆமா, சூஷனை விட்டு போகும்போது எதுக்கோ இருக்கட்டும்னு என்னோட அந்த பூச்சிகளை அங்க விட்டுட்டு வந்தேன். இது சூஷன்ல இருந்து வந்திருக்கணும். இங்னா, இந்த ஞாபக கல் உன் கையில கிடைக்கும் போது தியாமன் மலைய மொத்தமா பஞ்சபூத பட்டாம்பூச்சியும் அடைஞ்சிருக்கும். கேங்ஸு சூஷனை மொத்தமா அடைச்சிருச்சு. சூஷன்ல எல்லாரும் வாழ்வுக்கும் சாவுக்கும் போராடிக்கிட்டு இருக்காங்க. பயந்து ஓடுறத விட வீரமா சாகுறது பரவாயில்ல. உன்னை திருப்பினா சந்திப்பு நானு கூட எனக்கு தெரியல. ஷீலிங்வின் பஞ்சபூத பட்டாம்பூச்சிய தப்பா பயன்படுத்துறா. அது சக்திய தடுத்து நிறுத்துறதும் கஷ்டம். மந்திரக்கல் மட்டும்தான் அதை எதிர்த்து போராட முடியும். மந்திரக்கல்லும் இப்போ உன்னோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. இப்போ மந்திரக்கல்ல பயன்படுத்தி ஷீலிங்வினை நீதான் தடுக்கணும். உன்னை தவிர வேற யாராலையும் இது முடியாது. நீ சூஷனுக்கு வந்தப்போ தலைவர் உனக்கு கண்டிப்பா உலகத்துக்காக போராடுறத பத்தி சொல்லியிருப்பாரு. அதுவும் நீ இல்லாதப்போ இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. சூஷனோட எல்லா மாணவர்களும் என் பக்கத்துல தான் இருக்காங்க. தயவு செஞ்சு நம்ம சூஷனுக்காக மந்திரக்கல்ல பயன்படுத்து. நடக்க போற போர்
எங்க வாழ்வையும் சாவையும் தீர்மானிக்கும். ஜெயிக்கிறதும் தோக்கிறதும் உன் கையில தான் இருக்கு. இல்ல யூவிங்னா, நீ மறுபடியும் மந்திரிக்கெல்லாம் உடம்புல எடுத்துக்காத. கேங்ஸோல இருந்தப்ப அங்க என்ன நடந்ததுன்னு உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? அது உன்னை கட்டுப்படுத்தும். உன்னால எதுவும் செய்ய முடியாது. இவ்வளவு ஆபத்தையும் நீயே எடுத்துக்க போறியா என்ன? ஆனா அவன் சொல்றதும் சரிதானே. பஞ்சபூத பட்டாம்பூச்சியை கட்டுப்படுத்துறதுக்கு மந்திர கல்லால மட்டும்தான் முடியும். அதனால என்ன, நீ எதுக்கு ஆபத்தை சந்திக்கணும்? இன்னொரு விஷயத்த மறந்துடாத, உனக்கு இன்னும் வயசாகிட்டு இருக்கு. நீ ரொம்ப பலவீனமா இருக்க. ஆனா சோஷனை இந்த நிலைமையில என்னால விட முடியாது. ஒருவேளை சோஷனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இந்த உலகத்தோட நிலைமை என்ன ஆகும்? உன்ன நான் என்ன செய்வேன்? பாய் குயி, எதுக்கு இந்த மாதிரி நின்னுகிட்டு இருக்க? ஏதாவது பேசு. பாய் குயி. யூயிங்னா, அப்ப நீ முடிவு பண்ணிட்டியா? அப்ப சரி, உனக்கு இந்த போர்ல நான் கண்டிப்பா உதவி செய்யறேன். ஏய், உங்களுக்கு பைத்தியம் முடிச்சிருக்கு. அவளோட மனச மாத்துறதுக்கு தான் உன்னை கூப்பிட்டேன். ஹீங், நான் இறந்து போனா உனக்கு பரவாயில்லையா? உங்களை யூயிங்ஷி, நீயாவது கொஞ்சம் யோசிச்சு பாரு. யூயிங்னா மட்டும் அந்த மந்திரக்கல்ல எடுத்துக்கிட்டானா அவ நிலைமை என்ன ஆகும்? என்ன முழிக்கிற? ஒழுங்கா வந்து மனச மாத்து. வேற வழி இல்ல. நான் யூயிங்னா, நீ எதுவும் சொல்லாத. நீ என்ன சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். அன்னைக்கு நான் ஏன் மக்களுக்காக நான் உயிரை பணையம் வச்சேன். அதனால நான் எதுவும் சொல்ல மாட்டேன். நீ என்ன வேணாலும் செய்யலாம். அது மட்டும் இல்ல, நீயும் நானும் சூஷன் மாணவர்கள். சூஷனை பாதுகாக்கிறது நம்ம 2 பேரோட கடமை. நான் உன்னை தடுக்க மாட்டேன். ரொம்ப சந்தோஷம். உங்க யாருக்கும் அறிவே இல்ல. சாக ஆசைப்பட்டா நீ மட்டும் போ. என்னால அதை பார்க்க முடியாது. பூச்சி தலைவரே, நாளைக்கே நீ இறந்து போகலாம், இல்ல நான் இறந்து போகலாம். அதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணணும். என்னன்னு சொல்லு. என்ன பண்ற நீ? இந்த சாவி நம்ம வாழ்ந்த வீட்டோட சாவி. நாளைக்கே நீ சாக வாய்ப்பு இருக்கு. நானும் இறந்து போகலாம். ஒருவேளை உயிரோட இருந்தா நம்ம கிராமத்துக்கு திரும்ப போய் நம்ம 2 பேரும் ஒன்னா வாழணும். இந்த உலகமே அழிஞ்சாலும் சரி, நம்ம என்னைக்குமே பிரியக்கூடாது. யூயிங்னா, என்ன கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதமா? எனக்கு சம்மதம்.
பாய் குயி. எனக்கு வந்திருக்க இந்த வெள்ள முடியால நான் பாக்குறதுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குண்ணா. இல்ல, நீ ரொம்ப அழகா இருக்க. கண்டிப்பா ஒரு நாள் நீ திருமண உடைய போடுவன்னு எனக்கு தெரியும். இதுல நீ ரொம்ப அழகா இருக்க. இந்த சீப்பு கருவேல மரத்துல செஞ்சது. இதுல மருத்துவ குணம் இருக்கு. இதை பயன்படுத்தினா தற்காலிகமா உன்னுடைய முடி கருப்பா மாறிடும். இதை என்னுடைய திருமண பரிசா நீ ஏத்துக்கணும். வாசனை நல்லா இருக்கு. ரொம்ப நன்றி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யூயிங்னா, நான் செய்ய வேண்டிய காரியம் ஒண்ணு மிச்சம் இருக்கு. நான் இங்கிருந்து போய் ஆகணும். நான் நாளைக்கு வந்து உன்னை பார்க்கிறேன். ஒரு நிமிஷம். உங்களோட அன்ப என் வாழ்நாள்ல நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். ரொம்ப நன்றி. நல்லது. பாய்குயி எனக்கு ஒரு சீப்பு கொடுத்தாரு. அதுதான் என்னோட முடிய கருப்பாக்குச்சு. திருமணம் பண்ண போற ஒரு ராத்திரியாவது நான் அழகா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். யூயினா, நீ எப்படி இருந்தாலும் சரி, என் கண்ணுக்கு நீ அழகா தான் தெரியவ. எனக்காக நீ நிறைய செஞ்சிருக்க. என் உயிரை விட்டாலும் கூட அதுக்கு இணையாகாது. அதனால நீ இப்பவும் அடுத்த ஜென்மத்திலையும் அதுக்கும் அடுத்த ஜென்மத்திலையும் என்னதான் திருமணம் செஞ்சுக்கணும். ஒருவேளை அடுத்த ஜென்மத்துல நீ என்னோட ஞாபகத்துல இல்லைன்னா
உன்னை எனக்கு பிடிக்காம போனா? ஆனா நான் உன்னை மறக்க மாட்டேன், எப்பவும் காதலிப்பேன். நீ யாரையும் திருமணம் செஞ்சுக்க அனுமதிக்க மாட்டேன். அந்த அளவு நான் உன்னை என்னைக்கும் காதலிச்சுக்கிட்டே இருப்பேன். சரி, நீ சொன்னதை நான் மறக்க மாட்டேன். நீ என்னை ஏமாத்தாத. ஆகாயம் சாட்சியா, இந்த பூமி சாட்சியா, யூயின்ஷி ஆகிய நான் யூயிங் நான் திருமணம் செய்யறேன். இந்த வாழ்க்கையிலையும் அடுத்தடுத்த ஜென்மத்திலையும் எங்க காதலோட நாங்க இதே போல ஒன்னா இருப்போம். புனித நீர் சாட்சியா, மலைகள் சாட்சியா, யூயிங்னாவாகிய நான் யூயிங்ஷிய கணவனா ஏத்துக்கிறேன். இந்த வாழ்க்கையிலையும் மத்த வாழ்க்கையிலையும் நாங்க எப்பவுமே ஒன்னா காதலோட தான் வாழ்வோம். காலம் வேகமா போயிடுச்சு, நட்சத்திரங்கள் நகர்ந்துருச்சு. நம்ம 2 பேரும் சூஷனுக்கு வந்து இன்னையோட 1 வருஷம் ஆகுது. ஆமா, எல்லாருமே இருக்கிறப்போ நம்ம 2 பேருக்கும் திருமணம் நடந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். யூயினா, நம்ம இப்பதான் திருமணம் செஞ்சிருக்கோம். ஆனா நாளைக்கு எதிரியோட போருக்கு போறோம். நாளைக்கு நீ உயிரோட இருந்தா நீ செய்ய ஆசைப்படுற எதுவும் இருக்கா? ஆசைப்பட்டு செய்ய எனக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. வறுத்த கோழிய 4 வேளையா நான் நிறைய சாப்பிடணும். அதுக்கப்புறம் சிகுமலைக்கு நம்ம திரும்ப ஒன்னா போகணும். அங்கிருந்து நம்மளோட கிராமத்தை பார்க்கணும். அப்புறம் இந்த உலகத்தோட பெரிய மலைக்கு போய் அங்க இருந்து இந்த அழகான சூஷனை நான் எட்டி பார்க்கணும். அதுக்கப்புறம் என்னோட உலகத்துல இருக்க என்னோட அம்மா கிட்ட போய் நான் ஒரு கேள்வி கேட்கணும். நான் போனதுக்கு அப்புறம் அவங்களோட வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு நான் கேட்கணும். இங்க பாரு, எனக்கு நிறைய ஆசைகள் இருக்கு. கேட்டீங்கன்னா நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதுக்கு முதல்ல நாம நாளைக்கு உயிரோட இருக்கணும். யூயினா, நான் சத்தியம் பண்றேன், நாளைக்கு நம்ம உயிரோட இருந்தா எப்படியாவது நான் உன்னை உங்க அம்மாவை சந்திக்க வைப்பேன். நீ எங்க போகணும்னு ஆசைப்பட்டாலும் சரி, நான் உன்னை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போவேன். ஆனா நீ என்னை விட்டுட்டு தனியா போகணும்னு நினைச்சேன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன், உன்னை கொன்றுவேன். நீ கொஞ்சம் கூட மாறவே இல்ல. உன்னை விட்டுட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன். ஆனா நீயும் என்னோட வெள்ள முடிய பார்த்து எனக்கு வயசானதா நினைக்கவே கூடாது. வயசை பத்தி நான் பேச மாட்டேன். வயசை வச்சு பார்த்தா உன்னை விட நான் தான் பெரியவன். என் வாழ்க்கைக்காக நினைச்சு பார்க்காத அளவுக்கு நீ எனக்காக நிறைய தியாகங்களை செஞ்சிருக்க யூயினா. யூயினா, உன் கையை பிடிச்சுக்கிட்டே வாழ்க்கைய வாழ்ந்து முடிச்சிடணும். அதுதான் என்னுடைய பெரிய ஆசை. ஏய், அங்க பாரு. விண்கல்லா?
உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். நீ என்னைக்காவது என்ன பார்த்ததுக்கு வருத்தப்படுவியா? நானும் அந்த விண்கல் மாதிரி உன்னோட வாழ்க்கையெல்லாம் அறுத்து மீறி நுழைஞ்சிட்டேனா? ஒருவேளை 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஏரியில நீ என்ன காப்பாத்தாம போயிருந்தா இன்னைக்கு நீயும் நானும் வேற வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருப்போம்ல. எப்படியும் உன்னை பார்த்ததுக்கு வருத்தப்படுவேன் யூயிங்னா. நீ ஆகாயத்தில் இருக்கிற விண்கல் மாறி நீயும் கீழே விழுந்த இந்த உலகத்தை சேர்ந்தவே இல்லை. ஆனா நீ எப்பவும் என் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுற. என் வாழ்க்கையில உன்னை பார்த்ததுதான் எனக்கு பெரிய சந்தோஷமே. எனக்கும் தான். காதல் தான் காவல் யூயிங்னா. எவ்வளோ பெரிய ஆபத்தா இருந்தாலும் சரி, நீ என் கூடவே இருந்தேனா அந்த ஆபத்தை பார்த்து நான் எப்பவும் பயப்பட மாட்டேன். காதல் தான் தைரியம் யூயிங்ஷி. நீதான் என்னோட தைரியம். எனக்கு நீதான் தைரியத்தை கொடுக்கணும். நீ கூட இருந்தா என்னோட சாவே என்ன நெருங்கினாலும் எனக்கு பயம் வராது.每当回忆打开梦的窗，我看见冰冷的月光，一段悲伤如何隐藏，孤独又如何。 பூரணி வந்துட்டா கண்டிப்பா ரத்தம் சிந்த வேண்டி இருக்கும். அதனால அமைதி நிலவர இந்த காட்டுல உன்னை வச்சுட்டு போலான்னு தான் நான் வந்தேன். நாளைக்கு நான் இருந்தாலும் இறந்தாலும் நீ எப்பவுமே என் மனசுல இருப்ப. இந்த கடிதம் 3 வருஷத்துக்கு முன்னாடி ஜெங்லியான் கொடுத்த பரிசுன்னு எனக்கு தெரியும். ஷாய்ஹாங் ஷூஷனை தாக்குறான்றதுக்காக அவர் இதை கொடுக்கல. நாளைக்கு நடக்க போற போர்ல அப்ப இருந்த ஆபத்தை விட கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். அதனால இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லி ஆகணும். குயிங்னா, நான் இறந்து போனாலும் உங்க கூட தான் இருப்பேன். ஒரு வேளை உயிர் தப்பிச்சா மிச்சம் இருக்க வாழ்க்கையில உங்க கூட சேர்ந்து வாழ ஆசைப்படுறேன். அத நீ உயிரோட வந்தா அப்ப சொல்லு.
思绪因为你失控，陪我在夜里蠢蠢欲动。相信不来的梦，我愿为你放弃自由，放弃自由。思绪因为你失控，陪我在夜里蠢蠢欲动。看你闯入我的世界，让我毫无防备，就这样付出一切。我痛，心微微刺痛，是你放任爱游走，让我放纵。痛，心微微刺痛，是浪漫还是诱惑？我不敢追问，也不愿说。思绪因